கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே மீண்டும் ஒரு புதிய மாதத்துல தேவ சமூகத்துல அமர்ந்திருந்து கர்த்தரை ஆராதனை செய்யவும் தொழுது கொள்ளவும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளை அப்படியே திரும்பி பார்த்து சாட்சிகளை கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த ஆண்டவர் ஒரு புதிய மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே கர்த்தர் கொடுத்த நல்ல புதிய மாதத்துக்காய் அப்படியே நன்றி செலுத்துவோம். அது மாத்திரமல்ல, இந்த மாதத்துல கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற இந்த வார்த்தையானது நமக்கு அது பலனாய், அது நமக்கு ஜீவனாய் காணப்படத்தக்கதாய் தேவ சமூகத்துல அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபத்தோடு நாம் கடந்து செல்வோம். எங்கள் மத்தியிலே நேரலைகளுக்கூடாக இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே உங்கள் வீடுகளிலே அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகள் உங்கள் வீடுகளிலே பலமாய் கடந்து வரட்டும். உங்கள் இருதயங்களை அது தொடுபடியாக, இருதயங்களிலே தேவனுடைய வார்த்தை அங்கே 30, 60, 100 கனி கொடுக்கத்தக்கதாய் இந்த வார்த்தையானது நல்ல இருதயங்களிலே விழும்படியாய் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, இதோ தகப்பனே, உடைய எளிய சத்தம் மாத்திரம் இந்த இடத்திலிருந்து வெளிப்படட்டும். ஆண்டவரே, உடைய அடியனை மறைத்து பேசுவீராக. இதோ ஆண்டவரே, இது மனித சத்தமாய் காணப்படாதபடிக்கு தேவனுடைய ஆவியானவருடைய சத்தமாய் வெளிப்படட்டும். இதோ ஆண்டவரே, இதை கேட்கிறவர்கள் ஆண்டவரே அவர்கள் உண்மையின் நன்மையான இருதயத்தில் காத்துக்கொள்ள தேவன் கிருபை பாராட்டுகிறார். தடைகள் எல்லாம் நீக்கப்படுகிறார். தேவ பிரசன்னத்தோடு கூட ஆண்டவரே உடைய வசனத்தை கேட்க கர்த்தர் உதவி செய்கிறார். உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து கர்த்தருடைய செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வேதத்திலே செய்திக்கு ஆதாரமாக நாம் திருப்பிக் கொள்வோம். அநேக நேரங்களிலே நாம் வாசித்த அல்லது நமக்கு தெரிந்த அநேக நேரங்களிலே நாம் கேட்ட ஒரு வேத வார்த்தையாகிய யாத்திராகம புத்தகம் 34வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை இந்த மாதத்தில் நான் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த செய்தியாய் கொடுக்க விரும்புகிறேன். நாம் திருப்பிக் கொள்வோம். யாத்திராகமம் 34:10 அங்கே பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில 115வது பக்கம், யாத்திராகமம் 34:10 அந்த வார்த்தைகளை வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தை இப்படியாய் சொல்கிறது. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை கண்டு காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரி, அந்த அதிகாரத்துல கடைசி பகுதியை நான் உங்களுக்கு ஒரு வாக்குத்தமாய் கொடுத்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். அதனுடைய கீழ் பகுதி. இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க போற வாக்குத்தமான வார்த்தை என்னவென்றால், உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும். உங்கள எத்தனை பேர் இந்த வருஷம் புதிய ஆண்டுல வாக்குத்தத்தங்களை நீங்க எடுத்திருப்பீங்க? வாக்குத்தத்த வசனங்களை நீங்க எடுத்து உங்களுக்கு வாக்குத்த வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது நான் சொன்னேன், இந்த வருடம் முழுவதும் அதை வைத்து ஜெபிக்கிறது சொல்லி. தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறதுனால அந்த வார்த்தைகள் எல்லாம் அது நம்ம வாழ்க்கையை கிரியை செய்வதற்கு அது போதுமானதா இருக்கிறது. அதனாலே இந்த நாட்கள்ல பலவிதமான வாக்குத்தத்தமான வார்த்தைகள் வேதாகமத்தில் உண்டு. புதிய ஆண்டிலும் கூட ஒரு புதிய வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றிருக்கலாம். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நாம் கேட்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில அது நமக்கு ஒரு புதிய பலனை தருகிறது. நானும் நீங்களும் அநேக நேரங்களில் வாக்குத்தத்தமாக விரும்புகிற வார்த்தைகள்ல ஒரு சில காரியங்களை நான் சொல்லுவேன் பாருங்க. பல வாக்குத்தத்தங்கள் உண்டு. அதிலே ஒரு சில வாரியங்கள், இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அப்படி வாக்குத்தத்தம் ஒன்று. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். நீ கீழாக்காமல் மேலாவாய், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நாம் வேதத்தில் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நான் உன்னை கீர்த்தியின் புகழ்ச்சியுமாக வைப்பேன். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். நீ சகல ஜாதிகளிலும் ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். என்ன சந்தோஷம்? ஐயோ, எனக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தந்திருக்காரு.
அநேக வாக்குத்தத்தங்களை எடுக்கிற பொழுதெல்லாம் நம்ம அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவோம். இந்த புதிய வருஷத்துல கூடி நானும் கூடி எனக்கு கிடைத்த வாக்குத்தத்தம், உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். நான் கர்த்தருடைய பணியை முழு நேர ஊழியமாக நான் செய்து வருகிறேன், உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, உன் கையின் பிரயாசத்தை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் செய்யறது கர்த்தருடைய வேலை. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அந்த வேலையை நான் உனக்கு ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணினார். அதனால இந்த மாதம், கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய கிருபையை நான் அப்படியே திரும்பி பார்ப்பேன். ஆனால் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் என் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதித்து, என் தேவையெல்லாம் சந்தித்து, குறைவில்லாதபடிக்கு நிறைவாய் நடத்தி வந்தார். இதெல்லாம் நாம் எண்ணி பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மிகவும் ஒரு சந்தோஷத்தை அதில் நான் உணர்கிறேன். நாம் யாவரும் இன்னைக்கு இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷப்படுகிறோம். ஒரு சில வாக்குத்தத்தம் உண்டு, வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். இவைகள் எல்லாவற்றையும் நாம் கேட்கிற பொழுது நமக்கு அது மிகவும் ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. என்ன மகிழ்ச்சி? ஆண்டவர் என்ன சொல்றாரு, உயர்ந்த ஸ்தானத்துல நான் வைப்பேன், கீழாக்கவன் மேலாக்குவேன், இந்த கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன், சகல ஜனத்திலும் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் உன்னை அலங்காரமாக, நான் உன்னை முத்திரும் மோதிரமாக உன்னை மாற்றுவேன். இப்படி எல்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப நமக்கு சந்தோஷமா இருக்கும். இவையெல்லாம் உண்மையிலே வாக்குத்தத்த வார்த்தைகள் தான். நானும் நீங்கள் அநேக நேரத்துல இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் விரும்புகிறோம். ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போறேன், எல்லாவற்றையும் பார்க்கிலும் ஒரு பெருமதியான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். எல்லாவற்றையும் பார்க்கிலும் என்ன வாக்குத்தத்தம் நல்லம்னா, ஆண்டவர் சொல்றாரு, தலையாக்காமல் வாழாக்காமல் தலையாக்குவேன், நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், உன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன். இப்படி சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாத வாக்குத்தங்களும் அது உண்மைதான். ஆனா இதை விட மேலான ஒரு வாக்குத்தத்தை நான் நீங்க அறிந்திருக்க வேண்டும். அதுதான் என்னவென்றால், யாத்திரா 34:10 உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கு. எல்லாம் கர்த்தர் செய்வார். உன்னை வாழாக்காமல் தலையாக்குவாரு, கீர்த்தியை புகழ்ச்சியமா வைப்பாரு, சகல ஜனத்தினுடைய மேன்மைப்படுத்துவாரு. ஆண்டவர் சொல்றார், இன்று முதல் நீ ஆசீர்வாதமா இருப்பார். இப்படி எல்லா விதமான ஆசீர்வாதத்தை செய்வதற்கு, இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் செய்வாரு, இதெல்லாம் நம்ம நம்புறோம். ஆனா இதை விட ஒரு பெரிய நல்ல வாக்குத்தத்தம் என்னன்னா, தேவன் நம்மோடு கூட இருப்பது. தேவன் இருந்தா தான் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா. ஆனா தேவன் நம்மோடு கூட இருப்பது என்பதுதான் ஒரு பெரிய வாக்குத்தத்தம் அல்லது ஒரு பெரிய நன்மையான காரியம். எல்லாவற்றையும் விட அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் தான் நான் உன்னோடு கூட இருப்பது. தேவன் இருந்தா தான், நான் ஏற்கனவே இதுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட காரியம் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடைபெறும். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி கதையை உங்களுக்கு சொல்லி நான் செய்திக்குள்ள கடந்து போக விரும்புகிறேன். ஒரு ராஜா இருந்தாரு. ஒரு ராஜா ஒரு கிராமத்தை அல்லது ஒரு பகுதியை ஆட்சி செய்து கொண்ட ஒரு ராஜா, மிக ஒரு நல்ல மனுஷன். எல்லா ஜனங்களும் போய் அவரிடத்துல என்ன உதவி கேட்டாலும் அவர் மனம் தோணாம எல்லாரும் உதவி செய்த ஒரு மனுஷன். ஒரு நாள் அவரை தேடி 3 நபர் வர்றாங்க. முதலாவது நபர் வந்து சொல்றாரு, ஐயா, முதலாவது நபர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஐயா, என் மகளுக்கு நான் திருமணம் வச்சிருக்கிறேன், திருமணம் வைத்திருக்கிறேன், இதுக்கு எனக்கு பண உதவி கொஞ்சம் செய்யணும்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த ராஜா உடனே மந்திரியை கூப்பிட்டு சொல்றாரு, அந்த மனுஷனுக்கு என்ன தேவையோ, எவ்வளவு பணத்தை அவன் எதிர்பார்க்கிறானோ அவ்வளவு பணத்தை கொடுத்து அவனுக்கு உதவி செய். அவனுடைய மகளுடைய திருமணத்தை நேர்த்தியாக நல்ல என்ன சொல்வது, நல்ல பிரம்மாண்டமான ஒரு திருமணத்தை நடத்துவதற்கு அந்த ராஜா உதவி செய்த பொழுது அந்த மனுஷன் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக கடந்து போனான். 2வது மனுஷன் வந்தாரு. அவர் வந்து கேட்கிறாருன்னா, ராஜா, எனக்கு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க, என்னுடைய மனைவி இறந்து போயிட்டான், இடத்துல ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலம் வந்து இன்னைக்கு பாழா போய் கிடக்குது, அதுல எவ்வளவுதான் நான் விதைச்சாலும் அதுல எந்த விதமான அறுவடையும் எனக்கு கிடைக்குது இல்ல. ஆகையினால என் பிள்ளைகளை பாதுகாக்கிறது, காப்பாற்றுறதுக்கு, ஒரு சம்பாத்தியத்தை தேடுறதுக்கு எனக்கு ஒரு நிலத்தை தாங்கன்னு கேட்ட பொழுது உடனே ராஜா மந்திரி கூப்பிட்டு சொல்றாரு, அவனுக்கு என்ன தேவையோ, அவனுக்கு தேவை நிலத்தை, நல்ல செழிப்பான நிலத்தை அவனுக்கு கொடு, அவன் குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும்னு சொல்லி அந்த மந்திரி ராஜா மந்திரிக்கு கட்டளையிட்ட பொழுது மந்திரி அவனுக்கு ஒரு நல்ல செழிப்பான நிலத்தை கொடுக்கிறாரு. அவனும் அவனை விழுந்து வணங்கி, ராஜா நீ வாழ்கன்னு சொல்லி கடந்து போகிறார். 3வது மனுஷன் வர்றாரு. வந்து சொல்றாரு, ராஜா, எனக்கு பணமோ நிலமோ இடமோ சொத்தோ சுகமோ ஒண்ணுமே எனக்கு வேண்டாம். நான் எதிர்பார்க்கிறது என்னன்னா,
நீங்க ஒரே ஒரு தடவை என் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி அந்த மனுஷன் எதிர்பார்க்கிறார். உடனே அந்த அந்த மனுஷன் அப்படி சொன்னோனையும் மந்திரி பக்கத்துல இருந்த மந்திரி பார்த்தாரு, இவன் என்ன இவன் ஒரு பயங்கரமான ஒரு பிச்சைக்காரனே, இவன் வீட்டுக்கு ராஜா வரலாம், இவன் என்ன கேட்காத வரலாம் கேட்கிறான் அப்படி சொல்லி அவனை கொஞ்சம் ஒரு மாதிரியா பார்க்கும் பொழுது உடனே ராஜா சொல்லிருக்காரு மந்திரியை கூப்பிட்டு, சரி என் ஜனத்துல யாருமே கேட்காத ஒண்ணு கேட்டுட்டான், இவன் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு நான் போறதுக்கு நாள் நியமின்னு சொல்லி அந்த மந்திரியை கூப்பிட்டு சொல்லியாச்சு. உடனே இந்த மந்திரி என்ன செய்யறாரு, இப்ப ராஜா போற வீட்டுக்கு எப்படி வீடா இருக்கு பாக்குறதுக்காக அந்த மனுஷனுடைய வீட்டுக்கு அந்த மந்திரி பார்க்க போறாரு. போகும் பொழுது ஒரு மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு சேரி, அந்த சேரியில கடந்து போகும்பொழுது வெறும் பன்னிக்குட்டியா நிக்குது, ரொம்ப உடைஞ்ச ஒரு ரோட்டு, ஒரு கேவலமான ஒரு மனுஷன் வாழ முடியாத நாற்றம் எடுத்த ஒரு சேரிக்குள்ள இந்த மனுஷன் அந்த மந்திரியை கூட்டிகிட்டு போறார். போகும்பொழுது எங்கேயும் அவங்க வீடு பிடிச்சிருக்காங்கன்னா அந்த கிராமத்தில் ஒரு 30 வீடு ரொம்ப குடிசை வீடுகள், இதுல ரொம்ப கேவலமான வீடு இவங்க வீடு தான். உள்ள போறாரு, உள்ள போய் பார்த்தா இதான் என் வீடு சொன்னையும் அப்ப அந்த மந்திரி கேட்கிறாரு, உனக்கு மனசாட்சி ஏதாவது இருக்கா, இந்த வீட்டுக்குள்ள எப்படி ராஜா வருவாரு சொல்லி கேட்கும் பொழுது உடனே அந்த மந்திரியை பார்த்து ராஜா அந்த வீட்டுக்காரர் சொல்றான், ஐயா ராஜாவே வாரம் சொல்லி அதுக்கு வாரதுக்குன்னு ஒப்புக்கொண்டாரு, ஏற்றுக்கொண்டாரு, நீங்க அதை கெடுத்துடாதீங்க சொல்லி அந்த மந்திரிக்கு இவர் சொல்றாரு. உடனே அவரு மேல கூரையை பார்த்தா வானம் எல்லாம் தெரியுது, ரொம்ப உடைஞ்ச வீடு. அந்த ராஜா போய் அந்த வீட்டுல நிக்கிறதுக்கோ அல்லது இருக்கிறதுக்கு ஒரு சேரோ ஒரு எதுவுமே கிடையாது. அந்த சேரியெல்லாம் ரொம்ப நாற்றம் பிடிச்ச ஒரு சேரி, ஒரு ஏரியா, எல்லாமே உடைஞ்ச வீடு, ரோட்டு சரியில்லை. இப்படி இருக்கும் பொழுது இந்த மந்திரி அவனுக்கு சொல்லிட்டே இருக்காரு, ஐயா இந்த வழியில எப்படி எங்க எஜமான் வருவாரு. உடனே அவர் சொல்றாரு, ஐயா ராஜாவே வாழ சொல்லிட்டாரு, தயவு செஞ்சு நீங்க கெடுத்துறாதீங்க சொல்லி இப்படியே சொல்லி என்ன பண்றாருன்னா இப்ப இந்த வீடை பார்த்துட்டு போய் ராஜா போய் சொல்றாரு, ஐயா எஜமானே அவருடைய வீடை போய் நான் பார்த்தேன், ஓகே அப்ப சொல்றாரு இன்னும் 30 நாள்ல நாங்க அவர் வீட்டுக்கு போவோம்னு சொல்லி ராஜா நாள் முடிச்சுட்டாரு. இப்ப இந்த மந்திரிக்கு பெரிய பிரச்சனை, நம்ம ராஜா இந்த நாட்டை ஆளுகிறவர் எப்படி அந்த சேரிக்குள்ள போவாரு, எப்படி அந்த மனுஷன் வீட்டுல போய் உட்காருவாரு, அங்க இருக்கிறதுக்கு சேர் இல்ல, அவர் குடிக்கிறதுக்கு ஒழுங்கான தண்ணி இல்ல, தண்ணி எதிர்ப்பு கொஞ்சம் பார்த்தா ஒரு கோப்பையை கொண்டு காட்டுறாரு, அது மரங்களுக்கு ஊத்துற வாளி மாதிரி எல்லா பக்கத்தாலும் கோட்டையா ஒழுகுது, இதுல எப்படி ராஜா தண்ணி குடிப்பாரு சொல்லி எல்லாம் இப்படி யோசிச்சுட்டு இந்த மந்திரிக்கு சரியான குழப்பம், எப்படி என்ன பண்றதுன்னு சொல்லி இப்ப கடைசி என்ன செய்யறாருன்னா 30 நாளைக்குள்ள இந்த கிராமத்தையே நான் மாத்த போறது இந்த மந்திரி ஒரு தீர்மானம் இருக்கிறார். அந்த உடைஞ்சு போன ரோட்டெல்லாம் திருத்தி என்ன பண்றாருன்னா ராஜா இப்ப வரப்போறதுக்கு 30 நாளைக்குள்ள பெரிய ஒரு வேலை நடக்குது, வேலை திட்டம். அப்ப என்ன சொல்றாருன்னா ஒருவேளை ராஜா ராத்திரியில அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்ல லைட்டே கிடையாது, புதுசா லைட் போட்டு தூண் போட்டு லைட் எல்லாம் போட்டு அவ்வளவு அழகா பண்ணிட்டாரு. இவன் ஒரு வீட்டுக்காக அங்க இருக்கிற 30 குடிசையும் உடைச்சு போட்டுட்டு வீடெல்லாம் கட்டி கொடுக்குறாரு. அங்க இருக்கிற பன்னிக்குட்டி எல்லாம் போய் குடிச்சு கொண்டு எங்கேயோ கூட அழைச்சிட்டாரு. நம்ம ராஜா வரும்பொழுது இந்த பன்னிக்குட்டி எல்லாம் பார்த்தா நான் ஆளுகிற தேசத்துல இப்படி ஒரு ஏரியாவா இப்படி ஒரு இடமான்னு சொல்லி அந்த ராஜா நினைப்பாருன்னு சொல்லி இந்த மந்திரி என்ன செய்யறாரு, எல்லாத்தையும் மாத்திட்டாரு. மாத்தின ஒரு அழகான கிராமமா வந்துருச்சு, எல்லாம் கான்கிரீட் ரோட் போட்டு லைட் போட்டு இவனுக்கு அதை விட ஒரு பெரிய அழகான ஒரு வீட்டை கட்டி கொடுத்து ராஜா உட்கார்றதுக்கு பெரிய சோஃபா செட் எல்லாம் வருது, ராஜா தண்ணி குடிக்கிறதுக்கு நல்ல விலை உயர்ந்த கப்ஸ் எல்லாம் அந்த வீட்டுக்கு வாங்கி கொடுக்குறாரு. ராஜா ஒருவேளை அவர் அங்க தங்க வேண்டி வந்துச்சு, கொஞ்ச நேரம் சாஞ்சி ஓய்வு எடுக்கணும்னு சொன்னா நல்ல பெட் வந்து சொல்லி நல்ல பெரிய அழகான பெட் எல்லாம் கொடுத்து கூட அந்த வீடை அப்படியே மாத்தி ஒரு பெரிய அரண்மனை மாதிரி அந்த வீடை மாத்திட்டாரு. அப்ப அன்னைக்கு 30 நாளைக்கு பிறகு எல்லா வேலை திட்டம் முடிஞ்சிருச்சு. ராஜா குதிரையில ரதத்துல அந்த வீதிகள்ல அப்படியே ஜாலியா லைட் எல்லாம் போட்டு ஜாலியா வந்து அந்த கிராமத்துக்குள்ள இறங்குறாரு. இறங்கி அவன் வீட்டுக்குள்ள போகும் பொழுது அந்த ராஜா அவனை பார்த்து கேட்கிறாரு, இதுதானா உன்னுடைய வீடுன்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்ப அந்த அந்த மனுஷன் அந்த ராஜாவுடைய பாதத்துல அப்படியே விழுந்து சொல்றான், ஐயா நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல, நீங்க என் வீட்டுக்கு ஒரு தடவை வரணும்னு தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ராஜா அவனுக்கு திருப்பி சொல்றாரு, நான் வந்தா உனக்கு இதெல்லாம் சும்மாவே கிடைக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் எப்படி கிடைச்சது? நான் வந்தா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கிடைக்கும். இன்னைக்கு இந்த கதையில நாம் ஒரு காரியத்தை நான் காண வேண்டியது என்னன்னா, ஆண்டவர் நம்மோடு கூட வந்தார்னா அவர் ராஜாதி ராஜா, ராஜரீகம் பண்ணுகிற தேவன், சர்வத்தை படைத்து அண்ட சராசரங்களையும் உண்டு பண்ணுகிற தேவன் நம் மத்தியில வாசம் பண்ணுகிற இடத்துல அங்க குறைவோடு அல்லது தேவைகளோடு அல்லது அது அலங்கோலமா இருக்கிற ஒரு இடமா இருக்காது. அதனால அந்த ராஜா சொல்றான், நீ எதிர்பார்த்தது என்னதான், ஆனா நான் வருகிற இடம்
அது மகிமையான ஒரு இடமாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்தை முழுவதுமாக அங்க மாற்றுகிறத நான் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான சகோதரிய சகோதரிகளே, இந்த மந்திரி சொல்றாங்கன்னா, உங்க வீட்டுக்கு நான் வரும்பொழுது என்னென்னலாம் அலங்கோலமா இருக்கோ சொல்லும் பொழுது, இதெல்லாம் ராஜா வந்து எப்படி இதெல்லாம் சமாளிச்சுக்கிறான்னு சொல்லும் பொழுது அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அந்த ராஜாவே வாரன்னு சொல்லிட்டாரு, ஐயா நீங்க கெடுத்துறாதீங்க, ஐயா நீங்க காரியத்தை கெடுத்துறாதீங்கன்னு சொல்லி அவர் எப்படியாவது அந்த மந்திரிய கன்வெர்ட் பண்ணி எப்படியாவது ராஜாவை கொண்டு வர முயற்சித்தான். அந்த வீடு தேவனுடைய ராஜா வருகிறார் என்று சொன்னையும் அந்த வீடு முழுவதும் மகிமையாக காணப்பட்டது. இந்த ராஜாவி ராஜனுடைய பிரசன்னம் நிறைந்த இடம் நம்முடைய வீடாய் காணப்படுமானால் இது எல்லாம் அப்படியாக மாறுவதற்கு தேவன் கிருபை பாராட்டுவார். அதனால அந்த மனுஷனுடைய வீட்டை அந்த ராஜா போகாதபடிக்கு அந்த மந்திரி எந்த அளவுக்கு தடையா இருந்தாரோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் வருவதற்கு அல்லது தேவன் நம்மோடு கூட இடைபடுவதற்கு தடைகள் காணப்படலாம். ஆனாலும் கூட தேவன் நம்மை விட்டு விலகி போகிற தேவன் அல்ல. அதனால இந்த கதையில என்னன்னா, உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் என்னென்னலாம் நடக்கும், நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்துச்சு, எல்லாமே மாறிச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் என்னென்னலாம் நடக்கும்னு சொல்லி ஒரு செய்தி நான் உங்களுக்கு கூட காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இந்த வசனங்களை நீங்க நோட் எடுத்து வச்சுக்கிறீங்க, வீட்டுல போய் தியானிங்க. ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வேகமா சொல்றேன், நோட்ஸ் எடுத்துக்கிறீங்க, வீட்டுல போய் வசனங்களை வாசிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் என்ன நடக்கும்? முதலாவது ஏசாயா 51:14, அவர் நம்மோடு கூட இருப்பாரானால் அந்த வார்த்தைகள் சொல்கிறது நம்மை பாதுகாப்பார். ஏசாயா 51:14. சங்கீதம் 145:16, கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் உங்களை அவர் போஷிப்பார், நிறைவாக உங்களை அவர் போஷிப்பார். சங்கீதம் 32:8, கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் அவர் உங்களை சகல சத்தியத்தில் உங்களை போதித்து தம்முடைய வழியை நடத்துவார். சங்கீதம் 138:8 சொல்கிறது, கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் உங்களுக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். சங்கீதம் 136:4 சொல்கிறது, கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் அற்புதங்களை அதிசயங்களை செய்வார். சங்கீதம் 73:23 சொல்கிறது, கர்த்தர் உங்களோடு இருந்தால் அவர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் செய்வார். மீகா 2:13 சொல்கிறது, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால் உங்களுடைய தடைகள் எல்லாம் நீக்கி போடுவார். இப்படி கர்த்தர் இருந்தாலே நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் தான். அவர் இல்லாம நம்மளால ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அதனாலே நான் உங்களோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தர் வேண்டாம், அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் மட்டும்தான் வேணும் என்று சொல்லி நினைப்பீங்களா இருந்தா அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. இது எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம எப்படி பெற்றுக்கொள்றோம்னு சொன்னா, தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுதுதான் நம்மளை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நாம் செய்கிற வியாபாரங்கள், நாம் படிக்கிற படிப்பு, கல்வி, நம்முடைய நன்மைகள், நம்முடைய ஐஸ்வர்யங்கள், நம்முடைய மதிப்பு, பேர், புகழ், பட்டம், இவை அனைத்தும் நம்மாலே வந்தது அல்ல, நம்முடைய பலத்தினாலே வந்தது அல்ல. இவை அனைத்தும் தேவன் நமக்கு கொடுத்தது. ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 15:5 நாம் வாசிப்போம். ஏற்பாட்டுல யோவான் சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது, இந்த தேவன் இல்லாம நம்மால ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. நம்ம வாசிப்போம் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிடம் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த வேத வார்த்தைகள் சொல்கிறது. அதனாலே இந்த தேவன் இல்லாமல், இந்த தேவனோடு கூட நாம் இல்லாமல், அல்லது நம் தேவனுடைய கிருபை இல்லாமல், என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி இந்த வேத வார்த்தைகள் சொல்கிறது. அதனாலே வேதாகமத்திலே யார் யாரோடெல்லாம் கர்த்தர் இருந்தார், யார் யாரோடெல்லாம் கர்த்தர் இருந்தார், கர்த்தர் இருந்தவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் உண்டானது, அவர்களை தேவன் எப்படி நடத்தினார் என்று சொல்லி வேதாகமத்துல நூற்றுக்கணக்கானவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து கர்த்தரை நம்பினவர்களுக்கு கர்த்தர் சில நன்மையான காரியங்கள் உண்டு. ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் திருப்பிக் கொள்வோம். முதலாவது நாம் திருப்பிக் கொள்வோம் ஈசாக்கு. ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம்
அதனுடைய 1, 12, 13, 28 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் பார்க்கிறோம். ஈசாக்கோடு கூட கர்த்தர் இருந்தார். சகல பஞ்ச காலத்திலும் கர்த்தர் ஈசாக்கோடு கூட இருந்தார். ஈசாக்கு விதை விதைத்தான், அவர் 100 மடங்கு அறுவடை செய்தார் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் சொல்கிறது. பாருங்க, நாம் திருப்பிக்கொள்ளும் 26 முதல் வசனம் இப்படியா சொல்கிறது, ஆபிரகாமின் நாட்களிலே உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்திய ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்திலே அங்கே அந்த வசனங்களை படி பார்ப்பா அந்த முதல் பகுதி சொல்லுது, ஒரு பெரிய பஞ்சம் உண்டாயிற்று சொல்லி சொல்கிறது. இந்த பஞ்ச காலத்துல நடந்த ஒரு சம்பவம் தான் அங்கே 12, 13 வாசிக்க கேட்போம். அதே அதிகாரம் 26, 12, 13 சொல்கிறது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். இங்க 26:1 சொல்லுது, ஒரு பெரிய பஞ்சம் உண்டானது. என்ன பஞ்சம்? மழை இல்ல, பயங்கரமான பஞ்ச காலத்திலையும் ஈசாக்குங்கிற மனுஷன் என்ன செய்யறானா? விதை விதைச்சானா, 100 மடங்கு கர்த்தர் அவனுக்கு அறுவடை கொடுத்தார். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். பாருங்க, இந்த ஐஸ்வர்யம், இந்த பெரிய கணம், இந்த ஆசீர்வாதம், 100 மடங்கு ஆசீர்வாதம் இந்த ஈசாக்கு எப்படி கிடைத்தது சொன்னா நான் பார்க்கிறோம். அதே 28ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, அதற்கு அவர்கள் நிச்சயமாக கர்த்தர் தாமே உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். பாருங்க, இந்த ஆசீர்வாதம் அவ்வளத்தையும் அவன் சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதற்கு அவர்கள் நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கர்த்தர் இருக்கிறத உங்கள் அயலவர்கள், குடும்பத்தார் காண்கிறாங்களா? சொல்றாங்களா உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார்? உங்க வாழ்க்கையில கர்த்தர் இருந்து நன்மையான காரியங்களை செய்கிறார், கர்த்தர் தான் உங்களை நடத்துகிறார் என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கை நம் வாழ்க்கையே உண்டா? இவையெல்லாம் நடந்த சம்பவம் என்னவென்றால், இந்த காலங்கள் எல்லாருமே பேசுகிறார்கள், இனி ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகிறது, பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகிறது, பெரிய ஒரு அழிவு வரப்போகிறது, ஒரு குறைவு வரப்போகிறது, தேசத்துல பெரிதான ஒரு கொடிய பஞ்சம் வரப்போகிறது, பண பற்றாக்குறை, பொருளாதார பற்றாக்குறை, இப்படி ஆதார பற்றாக்குறை, இப்படி இதை பார்க்கிறோம், மழை இல்லை, இப்படி பல காரியங்களால நம் தேசம் ஒரு பெரிய பஞ்சத்துக்கு முகமுடிக்க போகுதுன்னு சொல்லி இன்றைக்கு எல்லாருமே பொதுவாக பேசுகிற காரியம் தான் நான் நீங்கள் காதலை கேட்கிறோம். ஆனா இந்த காரியத்துல அந்த வசனம் சொல்றது, ஆபிரகாம் நாட்களில அந்த வசனம் ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் இன்னும் ஒரு பஞ்சம் தேசத்துல உண்டாயிற்று. இது ஒரு பெரிய பஞ்சமா இருந்ததுனால அந்த பஞ்சத்திலையும் ஈசாக்கு தேவன் போஷித்தார். விதை விதைச்சான், 100 மடங்கு அறுவடை செய்தான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கும் பொழுது அவன் ஐஸ்வர்யவனாகி வரவர திருப்தி அடைந்து மகா பெரியவனானான். இதெல்லாம் ஜனங்கள் கண்ட பொழுது ஜனங்கள் சாட்சி கொடுக்கிறாங்க. என்ன கொடுக்கிறாங்க? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் சொல்லி ஜனங்கள் கண்டு அவரோடு கூட ஒரு உடன்படிக்கை, ஒரு ஆணையை ஏற்படுத்த விரும்புகிறாங்க. என்ன ஆணைனா, இந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக் கொள்வதற்கு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார, இதை நாங்க பார்க்கிறோமே, என்ன காரணம் என்று சொல்லி அவனிடத்திலே அங்கே வினாவுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான சகோதரி சகோதரியே, இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில இந்த கணத்துக்கு, இந்த ஐஸ்வர்யத்துக்கு அவன் பாத்திரமான காரணம் என்னவென்றால், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதனாலே நான் ஒரு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் கூட இருக்கிற வாழ்க்கையில விருத்தி உண்டாகும், செழிப்பு உண்டாகும். அது மாத்திரமல்ல, அவர்களை கர்த்தர் போஷிப்பார். அது மாத்திரமல்ல, அவர்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, அவர்களை கர்த்தர் நிச்சயமாக தேவனோடு இருக்கிறதை ஜனங்கள் காணும்படி செய்வார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் உண்டா? மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக நம்மை பார்த்து சொல்வதற்கு தேவனாய் கர்த்தரோடு இருக்கிறார் சொல்லுகிற ஒரு வாழ்க்கை வாழுகிறோமா? முதலாவது. இரண்டாவதாக, அதே ஆதியாகமத்தின் புத்தகம் 39வது அதிகாரத்துல 21, 23 வசனங்களை நாம் வாசித்து கேட்போம். 39, 21 தொடக்கம் 23 வரை உள்ள வசனங்கள்.
யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் சொல்கிறது. நாம் வாசித்து கேட்போம். 21 39 21. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலே அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வாசமாய் இருந்த யாரொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவர் விசாரிக்கவில்லை. அந்த 21 23 வசனங்களை வாசிக்கிற பொழுது மிகவும் அருமையான ஒரு காரியத்தை நாம பார்க்கிறோம். பாருங்க, அங்கே யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். இருந்தபடினால் அவனுக்கு கிடைத்தது முதலாவது கிருபை கிடைக்க பண்ணினார். இரண்டாவது அவன் செய்ததெல்லாம் வாய்க்க பண்ணினார். மூன்றாவது ஆண்டவர் அங்கே அந்த ராஜா அவனை குறித்து எந்த விதமான விசாரணையும் இல்லாம அவன் இருந்தது ஒரு சிறைச்சாலையில தான். ஆனா கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினால அந்த ராஜா அவனிடத்துல எந்த விசாரணையும் இல்லாமல் தேவன் அவனை நடத்தினார். நான் பார்க்கிறோம் அங்கே யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தபடினாலே அவனுக்கு கிருபை கிடைக்க பண்ணினார். அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. இன்றைக்கு உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், ஐயோ நான் எந்த வேலைக்கு போனாலும் அந்த வேலை எனக்கு செட் ஆகுது இல்லை, அல்லது நான் எந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சாலும் இந்த வியாபாரத்துல எனக்கு ஒரு ஆசீர்வாதமே இல்லை, நஷ்டமா இருக்கிறது. எதுல நான் தீர்மானத்தை எடுத்து எதுல நான் காலை வச்சு எதுல நான் இறங்கினாலும் அது எனக்கு தோல்வியாய் காணப்படுகிறது. என் வாழ்க்கையில ஒரு திருப்தியே இல்லை. நான் எதை செய்தாலும் எனக்கு தோல்வி. என் குடும்ப காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள், எதிர்காலங்கள், படிப்பு, இப்படி பல காரியங்கள் குறித்து நான் கேள்வியோடு கூட அமர்ந்திருக்கேன் சொல்லியிருக்கிறானால் யோசேப்புடைய காரியத்துல கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினால அவனுக்கு மனித கண்களில தயவையும் கிருபையும் இரக்கத்தையும் உண்டு பண்ணினார். அது மாத்திரமல்ல, யோசேப்பு செய்த காரியம் எல்லாமே கர்த்தர் வாய்க்க பண்ணினார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால் உங்கள் காரியங்கள் வாய்க்கும். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை நன்மையாய் முடிய பண்ணுவார். நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி போடுவார். தேவன் உங்களை தலை நிமிர பண்ணுவார். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்களோடு கூட இல்லாதபடினாலே ஒருவேளை நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் தோல்வியாக தோற்று போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அதனாலே கர்த்தருடைய கிருபைக்குள்ள உங்களை நான் நடத்த விரும்புகிறேன். இந்த தேவன் உங்களோடு கூட இருப்பாரானால் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்க வாழ்க்கையில தோல்வி இல்ல, ஜெயமும் வெற்றியுமாய் காணப்படும். அதனாலே இந்த கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை கொண்டு சோதிச்சு பாருங்கள். தேவன் தாமே உங்களோடு கூட இடைப்படுவார். மூன்றாவதாக ஒரு மனுஷனை குறித்து நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அதான் நான் முதலாவது வாசித்த வேத பகுதி யாத்திராகமம் 34:10. இங்கே பார்க்கிறோம், நான் வாசித்த அந்த பகுதிகளில் வாசிக்கப்பட்ட வார்த்தைகள் என்னவென்றால் ஆண்டவர் மிகவும் தெளிவாக அங்கே சொல்லுகிறார். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோரும் முகதாக செய்வேன். உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். மூன்றாவதாக மோசேயோடு கூட இருந்த தேவன் இருந்தது மாத்திரமல்ல, மோசேயுடைய வாழ்க்கையிலே பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்தார். ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். பாருங்க, செங்கடலை கர்த்தர் பிளந்தார். அல்லேலூயா. எந்த மனுஷனாலும் எந்த தெய்வத்தாலும் செய்யப்படாத காரியம் தான் கடலை பிளந்து அதுல தேவன் நடக்க பண்ணினார். மோசேக்கு சொன்னாரு, நான் உன்னோடு கூட செய்யற காரியங்கள் என்ன எப்படி இருக்கும், பயங்கரமா இருக்கும் சொன்னாரு. சொன்னவர் அவனோடு கூட இருந்தார், பயங்கரமான காரியங்களை செய்தார். அதுல ஒரு சில காரியங்கள் செங்கடலை பிளந்து அதுல வெட்டாந்தரையில நடக்க பண்ணினார். எரிகோ சுவரை தகர்த்து உடைத்தார். அங்கே யோர்தானை பின்னிட்டு போக பண்ணினார். கற்பாறையில தண்ணீரை வர பண்ணினார். பாருங்க, வனாந்திரத்துல காடைகளை கொடுத்து அவர்களை போஷித்தார். அது மாத்திரமல்ல, தேவதூதர்கள் கொடுக்கிற மன்னாவினால அவர்களை போஷித்தார். மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பமாய் இருந்தார். அவர்களுக்கு விரோதமாய் எழும்பின எல்லா ஜாதிகளையும் மேற்கொள்ள தேவன் அவர்களுக்கு உதவி செய்தார். ஆண்டவர் கிருபையாய் மோசேயோடு கூட இருந்த பொழுது பெரிய காரியங்களை, அங்கே சொன்ன பயங்கரமான காரியங்களை மோசே கூட கர்த்தர் செய்தார். காரணம் என்ன சொன்னார், நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன காரியங்களை கர்த்தரோடு கூட செய்கிறார்?
என்ன காரியங்களை ஜனங்கள் வியப்படையத்தக்கதாக, ஐயோ அந்த குடும்பத்துல ஒரு காலத்துல இப்படி இருந்தாங்க, இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற காரியங்களை அப்படி வியக்க முடியாத அளவுக்கு பிரமிக்கத்தக்கதாக அங்கே பயங்கரமான காரியங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில செய்திருக்காரு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காணப்படுகிறதா? கர்த்தர் உங்களோடு கூட இருந்தாரானால் அவர் பயங்கரமான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். நீங்க எதிர்பார்க்காத காரியங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்வார். கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். நான் ஒரு காலத்துல இந்த பட்டணத்துக்கு வரும் பொழுது வெறும் மனுஷனாய், அங்கே யாக்கோபை போல கோலும் தடியுமாய் பிழைக்கும்படியாக வந்த ஒரு மனுஷன். நான் கர்த்தரை நிறைய பற்றி பிடித்துக் கொண்டேன். ஆண்டவரே, நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, நீங்க என்ன உயர்த்துகிற தேவன். நீங்க சொன்னீங்க கால் மிதிக்கிற தேசத்தை சொந்தமா தரவேன்னு சொன்னீங்க. ஒன்றுமில்லாத வந்த என்ன ஆண்டவர் உயர்த்தி வைத்தார். இன்றைக்கு கர்த்தருடைய பிரதான கனமான ஊழியத்தை கொடுத்து தேவனுடைய வாழ்க்கையில பயங்கரமான காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். ஒரு மனுஷனிலேயே நான் விழுந்தா தூக்குவதற்கு, விசாரிப்பதற்கு ஒரு மனுஷனில்லை என்று சொல்லி அங்கலாய்ப்போடு ஒரு புற தேசத்துல கண்ணீரோடு நான் இந்த தேசத்துக்கு வந்த பொழுது கர்த்தர் எனக்கு துணையாய் இருந்தார். கர்த்தர் என்னோடு கூடவே இருந்தார். எப்படி மோசையோடு இருந்து பயங்கரமான காரியங்களை செய்தாரோ, மகிமையான காரியங்களை, வல்லமையான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு பிரியமான சகோதரி சகோதரியே, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால் உங்க வாழ்க்கையில கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். தொடர்ந்து நான்காவது மனுஷனாகிய ஒரு மனுஷனை பார்ப்போமானால் தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். 2 சாமுவேல் புத்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நான் வாசிப்போம். 2 சாமுவேல் 5:10 வசனங்கள். இந்த வசனங்களை நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தாவீதோடு இருந்தது மாத்திரமல்ல, தாவீதோடு கூட இருந்து செய்த காரியங்கள் பயங்கரமான காரியங்கள் மாத்திரமல்ல, தாவீதை தேவன் விருத்தி அடைய பண்ணினார் என்று சொல்லி அந்த வேத வார்த்தைகள் நமக்கு சொல்கிறது. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது இந்த வார்த்தைகளுடைய சொல்கிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். பாருங்க, தாவீதோடு கூட சேனைகளின் கர்த்தர் இருந்தபடினால தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். உங்களோடு கூட கர்த்தர் இருப்பாரானால் நாளுக்கு நாள், மாதத்துக்கு மாதம், வருஷத்துக்கு வருஷம் உங்க வாழ்க்கை விருத்தி அடைய வேண்டும். உங்க வாழ்க்கை செழிக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கப்பட வேண்டும். தேவன் உங்களோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமான காரியங்கள் காணப்பட வேண்டும். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். வேதம் சொல்கிறது, அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். உன் எதிர்பார்ப்பு நிறைவேற வேண்டுமானால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்க வேண்டும். நீ நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டுமானால், நீ கையிட்டு செய்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்க வேண்டும். எனக்கு பிரியமான சகோதரி சகோதரியே, இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கிற உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இப்படி எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அப்படியானால் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, நான் என்ன செய்ய வேண்டும்? என்னோடு கூட கர்த்தர் இருக்கணும்னா நான் என்ன செய்ய வேண்டும்? அல்லது எல்லாருடைய கூட கர்த்தர் இருப்பாரா? இருக்கவே மாட்டார். ஆகையினாலே ஆண்டவர் என்னோடு கூட இருக்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க கேட்க வேண்டும். நான் இவ்வளவு நேரம் உங்களோடு கூட பேசுற இந்த வேத வார்த்தைகளின் படி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்க யாராவது ஆணித்தரமா சொல்ல முடியுமா? உங்களோட கூட இருக்கிறார், விருத்தி உண்டாயிட்டார், கைக்கு செய்கிற காரியம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கார், உங்க குடும்பத்துல மிகப்படையத்தக்கதான அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறாரா? அயலார் உங்களை பார்த்து சொல்றாங்களா, கடவுளோடு கூட இருக்கிறன்னு சொல்றாங்களா? உன் வாழ்க்கையில் இருக்கிற உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதா? தாவீதை போல நாளுக்கு நாள் விருத்தி அடைந்திருக்கிறீங்களா? ஹலோ, கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் இந்த காரியங்களை நீங்க அனுபவிப்பீங்க. அப்படியானால் ஏன் உங்க வாழ்க்கையில இந்த ஐஸ்வர்யமான காரியம், இந்த மகிமையான காரியம், இந்த ஐஸ்வர்யங்கள், உங்க கையின் பிரயாசம், நீ கையிட்டு செய்த வேலைகளில் தோல்வி, கண்ணீரும் நிந்தையும் அவமானமும் குறைவும் வேதனையும் வியாதியும் வியாகுலமும் நெருக்கமாய் காணப்படுகிறது. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாரானால்
நான் வாசிக்கப்பட்ட இந்த பல வேத வார்த்தைகளின்படி அங்கே நான் திரும்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால் நீங்கள் பெற்றுக்கொள்கிற நன்மைகளிலே பல உண்டு. அவர் உங்களை பாதுகாப்பார், போஷிப்பார், போதித்து நடத்துவார், உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார், அற்புதங்களை செய்வார், உங்களை பலப்படுத்துவார், தடைகள் எல்லாம் நீக்கி போடுவார். இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குமாயிருந்தா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லது ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து வேதனையோடு கண்ணீரோடு இந்த நாள் ஏதா வருது, இந்த நாள்ல ஏதா எனக்கு இந்த பிரச்சனை, ஒருவருக்குமே இப்படி இல்லை, எனக்கு மட்டும் ஏன் சொல்லி கேள்வியோடு கண்ணீரோடு கூட அமர்ந்திருப்பீர்களானால் உங்களை சோதித்து பாருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. ஆகையினாலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? இத்தனை காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். ஆனா இதெல்லாம் செய்வதற்கு கர்த்தர் உங்களோடு கூட இல்லாதபடினால அந்த காரியத்தை நீங்க அனுபவிக்க முடியாமல் இருக்கிறீங்க. ஆகையினாலே இப்படிப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அல்லது ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு வேண்டும், நான் கையிட்டு சிறையில் ஆசீர்வதிக்கப்படணும், நான் நாளுக்கு நாள் திருப்தி அடையணும், நான் செழித்திருக்க வேண்டும், என் வாழ்க்கையில நீங்கள் அதிசயமான காரியங்களை செய்ய வேண்டும், இந்த ஜனங்கள் பார்க்க வேண்டும், யாருக்கு முன்னுக்கெல்லாம் நான் ஏளனமாய் தூக்கி வீசப்பட்டனோ, தள்ளி வைக்கப்பட்டேனோ, ஒதுக்கி வைக்கப்பட்டேனோ, யாரெல்லாம் என்னை அவமானப்படுத்தினார்களோ அவர்களுக்கு முன்பதாக தேவனாய் கர்த்தர், நம்மை காண்கிற தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட நன்மைகளை நாம் காணாதிருப்போமானால் ஆண்டவராகிய தேவன் உங்களோடு கூட இல்லை என்பதற்கு தான் இதனால் அடையாளமாய் காணப்படுகிறது. அதனாலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டுமானால் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 3 காரியத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். முதலாவது நாம் திருப்பிக் கொள்வோம், எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. 2 நாளாகம புத்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். பழைய ஏற்பாட்டில் 559வது பக்கம் 2 நாளாகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்க எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. 2 நாளாகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். பழைய ஏற்பாட்டில் 559வது பக்கம். அழகான ஒரு வார்த்தை நான் வாசித்து கேட்போம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களில் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டு விடுவீர்களாகி அவர் உங்களை விட்டு விடுவார். அல்லேலூயா. என்ன சொல்லுது வார்த்தை? என்ன சொல்லுது வார்த்தை? கர்த்தர் இருக்கிறார் உங்களோட. வேற என்ன சொல்லுது? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அவர் உங்களோடு இருந்தால் மேல சொல்லப்பட்ட காரியங்கள் வாய்க்கப்படும், கையில் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும், உன்னை செழிப்பா வச்சிருப்பாரு, உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் உண்டாகும். இப்ப நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் நடக்காட்டி என்ன இல்ல? யார் இல்ல? கர்த்தர் இருக்கிறார், நீங்க அவரோட இல்ல. அவர் சொல்றாருன்னா நீங்கள் பாருங்க, கேளுங்க சொல்றாரு. யாருக்கு? சபையை கேளு, சபையை கேளு, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்க எத்தனை சேர் நீங்க முடியாது. ஏன்? அவங்க கர்த்தரோடு இல்ல, அதனால கர்த்தர் அவங்களோடு இல்ல. என்ன பிரச்சனை? ஐயோ பாஸ்டர் கரண்டை வெட்டிட்டாங்க, ஐயோ பாஸ்டர் தண்ணியை விட்டு போயிட்டாங்க, 6 மாசமாச்சு பாஸ்டர் கரண்டை வெட்டி போய். அல்லேலூயா. என்ன பிரச்சனை? ஐயோ அந்த வியாதி, இந்த வியாதி, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, வருமானம் இல்ல, வேலை இல்ல, வீட்டு பிரச்சனை, வீட்டுக்கு வாடகை கட்ட முடியல, ஐயோ அந்த கடன், இந்த கடன், வட்டி கடன், இப்படி பல பிரச்சனைகள் அப்படியே அள்ளி மூட்டையா தோளோட சுமந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வேதம் சொல்லுது இதெல்லாம் மாறும். எப்ப? கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, தெளிவா அந்த வார்த்தை சொல்லுது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டு விடுவீர்களாகி அவர் உங்களை விட்டு விடுவார். அல்லேலூயா. அவர் விட்டு விட்டா என்ன ஆகும்? அவர் விட்டு விட்ட குடும்பங்கள் நான் சொல்லலாம். நம்ம சபையிலே கர்த்தரை தேடாததுனால, கர்த்தரை நோக்கி பார்க்காததுனால, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததுனால
என்ன செஞ்சார் கர்த்தர்? கர்த்தர் விட்டு விட்டார். கர்த்தர் விட்டு விட்டார் என்ன ஆகும்? ஒரு சில குடும்பங்களுக்கு அட்ரஸே இல்லை. எங்க போச்சா, எங்க போனாங்க? குறி சொல்லுகிறவர்களையும், அஞ்ஞன பார்க்கிறவர்களையும், நாள் பார்க்கிறவர்களையும், சூனியக்காரர்களையும் தேடி விக்கிர ஆராதனைக்குள்ள போய் ஒரு சில குடும்பங்களுக்கு பிசாசு போராட்டம் கொடுத்திருக்குது. நீ பைபிள் சர்ச்சுக்கு போனா என்ன செய்ய மாட்டேன்? சொந்த சகோதரமே சொல்லுது, நீ பைபிள் சர்ச்சுக்கு போனா நான் ஒரு உதவியும் செய்ய மாட்டேன். நீ பைபிள் சர்ச்சுக்கு போகாம விட்டு நான் உனக்கு எல்லாமே பண்றேன். உடனே எங்களுக்கு என்ன வேணாம்? பைபிள் சர்ச் வேணாம். எங்க அண்ணன் தம்பிமார் செய்யற உதவி ஒத்தாசைகளுக்கு போதுன்னு சொல்லி இன்னைக்கு பல குடும்பங்கள் இப்படி கடவுளை மறுதளிச்சு கர்த்தரை விட்டு தூரமா போய் இன்னைக்கு அட்ரஸே இல்லாம இன்னைக்கு இப்படி ஒரு குடும்பம் நம்ம சபையில இருந்துச்சுன்னு சொல்ற நினைவே நமக்கு இல்லை. கடவுள் அப்படியே மறக்க பண்ணிட்டார். ஒருவேளை நான் யோசிக்கிறது, ஆண்டவரே இவங்க எல்லாம் என்ன ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே இவங்க எல்லாம் திரும்ப நான் கொண்டு வர்றது? நரகத்துக்கு ஆள் வேணும் தானே? நரகத்துக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குதானே? அங்க அவன் என்ன பஞ்சையா போட்டு எரிப்பான், தும்பையா போட்டு எரிப்பான். யாரெல்லாம் அதுக்கு நியமிச்சாங்களோ அதுக்குரியதுதான். அதனால கர்த்தர் யாரை முன்குறித்தாரோ, யாரு தேவனுக்கு பயப்படுறாங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, யாரு தேவனோடு கூட கர்த்தரோடு கூட இருக்கிறார்களோ அவர்களை தேவன் என்ன செய்வாங்க? அவர்களோடு கூட இருப்பான். இன்னைக்கு கர்த்தரோடு இல்லாத குடும்பம் சபையில இல்லை. கர்த்தரும் அவர்களோடு கூட இல்லை. அவருடைய வாழ்க்கை வேதனையும் பள்ளத்தாக்கின் வாழ்க்கையா காணப்படுகிறது. அதனால நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். யாருக்காகவும் கர்த்தரை விட்டுவிடக் கூடாது. கர்த்தரை என்ன செய்யக்கூடாது? யாருக்காகவும் கர்த்தரை விட்டுவிடக் கூடாது, விட்டு கொடுக்க கூடாது. பணத்துக்காக ஒருவர் சொல்றாரு, இவ்வளவு ரூபாய் தாரேன் சர்ச்சுக்கு போகாத, கர்த்தருக்காக எனக்கு பணம் தான் வருது, பணத்துக்காக கர்த்தரை விட்டு விட்டு ஜனங்கள் உண்டு. வேலைக்காக ஞாயிற்றுக்கிழமை ஐயோ எனக்கு அதுதான் முக்கியம், கர்த்தர் வேண்டாம் சொல்லி விட்டுட்டு வேலைக்கு போற ஜனங்களும் உண்டு. ஒரு பெரிய மனுஷனுடைய திருமணம் ரொம்ப முக்கியமானவர். திருமணம் எப்ப? நைட்டு கல்யாணம். அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டுட்டு ட்ரெஸ் ரெடி பண்ண, மேக்கப் பண்ண போக, இப்படி எல்லாம் பல விசுவாசிகள் நான் அறிவேன். ஆராதனை இல்லை. கர்த்தரை விட்டுட்டு மனுஷனை பிரியப்படுத்துற ஜனங்கள் உண்டு. யாருக்காகவும் கர்த்தரை விட்டுவிடக் கூடாது, கர்த்தரை விட்டு கொடுக்க கூடாது. எப்பேற்பட்ட காரியம் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது மற்றது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33 தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் எதுக்கு முதலிடம் கொடுக்கிறோம்? வேலைக்கு, சாப்பாட்டுக்கு, ட்ரிப்புக்கு, போனுக்கு, பீச்சுக்கு, பார்க்குக்கு, தேவையில்லாத மற்ற காரியங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு அழகா நாம டைம் ஸ்பெண்ட் பண்றோம். கர்த்தரை கொடுக்கிற நேரத்தை கொடுக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன மறந்தா நான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் மறப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. அப்புறமா வந்து சொல்ற, ஐயோ படிப்பே ஏற மாட்டேங்குது, சொல்லே கேட்க மாட்டேங்கிறான், பிள்ளை அடங்க மாட்டேங்குது, கீழ்ப்படிய மாட்டேங்குது, நீயே மறந்துட்ட உன் பிள்ளைய கர்த்தர் மறக்காம என்ன செய்வார்? அதனால நான் உங்களுக்கு அன்பா கேட்கிறேன். முதலாவது நாங்க பார்க்கிறோம், 2 நாள் ஆகமத்துல கர்த்தர் உங்களோடு கூட இருந்தா, நீங்க அவரோடு இருந்தா அவர் உங்களோடு கூட இருந்தார். யாக்கோபு 4:8 வாசிப்போம். பழைய ஏற்பாட்டுல 315வது பக்கம். யாக்கோபு 4:8. பழைய ஏற்பாட்டுல 315வது, புதிய ஏற்பாடு மன்னிப்பாங்க, 315வது பக்கம். யாக்கோபு 4:8. 7:8 வாசிப்போம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவார். தேவனிடத்திலே சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள்.
ஆண்டவர் சொல்றாருன்னா, தேவனிடத்துல சேருங்க, அப்பொழுது அவர் உங்களிடத்துல சேருவார். நீங்க தேவனிடத்துல சேராட்டி அவர் எப்படி உங்களிடத்துல சேருவார்? அல்லேலூயா. என்ன சொல்றாரு? தேவனிடத்துல சேருங்க, சபைக்கு வாங்க, அப்பதான் ஆண்டவர் உங்களோட இருப்பார். இன்னைக்கு தேவனிடத்துல சேர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பைபிள் ஸ்டடி, புதன்கிழமை பைபிள் ஸ்டடி வேணும். பைபிள் ஸ்டடி எல்லாம் வாரத்துல ஒரு நாள் தான் பாஸ்டர் இங்க கூட்டம் நடக்குது, அது பத்தாது, எனர்ஜி பத்தாது, இன்னும் 2 நாள் சேர்த்து வச்சுக்கிறதெல்லாம் சொல்லிட்டு கடைசி ஆளும் இல்லை, அட்ரஸும் இல்லை. ரைட்? பைபிள் ஸ்டடி ஆரம்பிச்சோம், 2 வாரமா போச்சு. யாக்கோபு 4:7 315வது பக்கம். நீங்க அதை நான் வாசிச்சு முடிச்சுட்டு நீங்க நோட் எடுத்து வச்சுக்கிறீங்க. வீட்டில் உட்கார்ந்து எல்லாம் திரும்ப தியானம் பண்ணுங்க. நீங்க தேடி பெரட்டி திருப்பி எடுக்கிறதுக்குள்ள நேரம் போயிடும். அதனால உங்களுக்கு நான் பேஜ் சொல்றேன், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு சொல்றேன், அப்ப வேகமா நீங்க திருப்புறதுக்கு பழகிவிடும். ஓகே, நாங்க பார்க்கிறோம், கர்த்தரிடத்துல சேருங்க. தேவனிடத்துல சேருகிற இடம் எது? தேவ சமூகம், கர்த்தரை தொழுது கொள்ளுகிற இடம். அப்ப நீங்க தேவனிடத்துல சேருவதற்கு இருதயம் இல்லாட்டி, அங்க என்ன சொல்ற வசனம்? தேவனிடத்துல சேருங்க, அப்பொழுது அவர் உங்களிடத்துல சேருவார். அவர் உங்களிடத்துல சேர்றதுக்கு நீங்க சேரணும். அப்ப நாங்க சொல்றோம், தேவனோட சேர்ற நேரம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, உபவாச கூட்டம், பைபிள் ஸ்டடி, இதெல்லாம் வைக்கிறோம். என்னத்துக்கு வந்து தேவனோட வந்து சேருங்கன்னா, நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ, நான் வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டா இருக்கு, எனக்கு தேவனோட சேர்றதுக்கு என்ன இல்ல, நேரம் இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, எனக்கு அதை விட பிஸினா. அப்ப தேவனிடத்துல சேராட்டி தேவனிடத்துல சேருவாரா? அப்ப தேவனிடத்துல உங்களோட கூட தேவன் இல்லாட்டி, நான் ஏற்கனவே சொன்ன அந்த காரியங்கள் ஆசீர்வாதம் அவங்களுக்கு வருமா? அதனால நாம தேவனிடத்துல சேரணும். தேவனை எதற்காகவும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக் கூடாது. பணத்துக்காகவோ, வேலைக்காகவோ, ஏதோ ஒரு பெரிய மனுஷனுக்காகவோ, உலக காரியத்துக்காகவோ, உலக நேரங்களுக்காகவோ, தேவையற்ற காரியங்களுக்காகவோ நம்ம தேவனை விட்டு விலகி போய் தேவனை மறக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை விட்டு விலகி போகிறவராய் காணப்படுகிறார். தேவன் இல்லாத பட்சத்துல உங்க வாழ்க்கையில செழிப்பு உண்டாகாது, மகிழ்ச்சி உண்டாகாது, நிறைவு உண்டாகாது, பெரிய காரியங்கள், அதிசயமான காரியங்களை காண முடியாது, கர்த்தர் நன்மையான காரியங்களிடத்திலே பார்க்க முடியாது, நீங்க செய்கிற காரியங்கள் வாய்க்காது, பல தோல்விகளிலே நாங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டியதை காணப்படும். ஆகையினால நானும் நீங்களும் தேவனிடத்தில் சேருகிறவர்களாய் மாற வேண்டும். அப்படியே 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து கேட்போம். 282வது பக்கம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் 282வது பக்கம், 1 தெசலோனிக்கேயர் 5:17. 1 தெசலோனிக்கேயர் 5:17. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். என்ன சொல்லுது? என்ன அந்த வார்த்தை? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணணுமா? ஒன்று, முதலாவது பார்க்கிறோம் 2 நாளாகமம் 15:2ல கர்த்தரோடு இருந்தா அவர் உங்களோடு இருப்பார். இரண்டாவது பார்க்கிறோம் யாக்கோபு 4:8, நீங்க தேவனிடத்துல சேர்ந்தீங்கன்னா அவர் உங்களிடத்துல சேருவார். மூன்றாவது, நீங்க இடைவிடாமல் ஏன் ஜெபிக்கணும்னா, நீங்க இடைவிடாமல் ஜெபத்தில் இருக்கும் பொழுதுதான் நீங்க தேவனோடு இருக்கிறீங்க. அதற்காக 24 மணி நேரம் ஜெபிக்கியா பாஸ்டர் சொல்றீங்க? நோ. நீங்க நல்லா உங்க வேலைகளை செய்யுங்க. டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறவர் நல்ல ஜெபத்தோடு டிரைவ் பண்ணுங்க. ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க நல்லா உட்கார்ந்து கம்ப்யூட்டருக்கு முன்னுக்கு ஃபைல வச்சுக்கிட்டு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே வேலை செய்யுங்க. குசியில சமைக்கிறவங்க நல்ல ஆண்டவருடைய சமூகத்துல பாட்டை போட்டு அல்லது ஏதாவது மெசேஜ போட்டு கேட்டுக்கிட்டு சந்தோஷமா துதிச்சுக்கிட்டே, ஆண்டவரே முறுமுறுப்பு இல்லாம துதிச்சுக்கிட்டே தேவ சமூகத்துல நின்று கொண்டே நீங்க சமைங்க. இடைவிடாமல் தேவன் நீங்க ஜெபம் பண்ணுங்க, விண்ணப்பங்கள் பண்ணுங்க, வேண்டுதல் பண்ணுங்க. தேவனோடு நிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில தான் தேவன் கூடவே இருப்பார். நீங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிற பொழுது உங்கள் இருதயம் இடைவிடாமல் தேவனோடு சஞ்சரிக்கிறது. தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவருடைய இருதயம் தேவனோடு கூட அங்கே இணைக்கப்பட்டிருக்கும். ஜெபம் இல்ல, தேவனை தேடுகிற இருதயம் இல்ல, காலையில் எழுபுறோம் என்னது என்னதுக்கு நேரம் இல்ல,
ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை. வேலைக்கு போகணும், என்னதுக்கு நேரம் இல்லை? தேவனோடு நீ சஞ்சரித்து அவருக்கு நேரம் கொடுத்து ஜெபிக்க நேரம் இல்லாட்டி எப்படி அவர் உங்களோட கூட இருப்பார்? வேலைக்கு காலையிலேயே வேலைக்கு போகணும், ஆனா ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஜெபிக்க முடியல. அப்படியானால் எப்படி வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும்? எப்படி ஒரு கையில் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும்? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் இருக்கிற பொழுது எப்படி தேவனோடு கூட உறவுல இருப்பார்? நீ ஜெபிக்கிறதுக்கு உனக்கு நேரம் இல்லை, ஆனா தேவன் எப்படி உன்னோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்வார்? காலையில ஜெபம், குடும்ப ஜெபம், தனிப்பட்ட ஜெபம் உன் வாழ்க்கையில் இருக்கா? ஈசாக்கு தேவனோடு கூட நடந்தான், சஞ்சரித்தான், தேவன் அவனோடு கூட இருந்தார். பஞ்ச காலத்துல விதை விதைச்சான், அறுவடை செய்தான். நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம், தேவனோடு கூட யாரெல்லாம் இருந்தாங்க, அவங்களோடு கூட தேவன் என்ன செய்தார்? இடைவிடாமல் ஜெபிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் அவன் ஆசீர்வதிப்பார். வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படுது. ஆபீஸ்ல உட்கார்ந்து அரட்டடிக்கிறத விட்டுட்டு, தேவையில்லாத கதை பேசுறதை விட்டுட்டு, இருதயத்தில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கு. சமையல் அறையில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாத்ரூம்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது குளிச்சுக்கிட்டே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. நடக்கும்போது எப்பொழுதுமே தேவனோடு கூட உறவில இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நமக்கு கிருபை அளிக்க ஒரு போதுமானவராக இருக்கிறார். அதனால மார்க்கு 7:20 தொடக்கம் 22 வசனங்கள் வரைக்கும் வாசிப்போம். மார்க் 7ஆம் அதிகாரம். ஏன் நம்மால ஜெபிக்க முடியல? ஏன் நம்ம ஏன் தேவனோடு இல்ல? நமக்குள்ள எதெல்லாம் இருந்து புறப்படுது? மார்க் 7:20, 21, 22 வாசிக்கவே போ. இந்த வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டு 58வது பக்கம். வாயில துதி புறப்பட மாட்டேங்குது, ஜெபம் புறப்பட மாட்டேங்குது. ஆனா மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனமும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூசணமும், பொறாமையும், அதிகளும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கனானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்தில் இருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். என்ன? துதி வர மாட்டேங்குது, ஜெபம் வர மாட்டேங்குது, ஸ்தோத்திரம் வர மாட்டேங்குது, இதெல்லாம் புறப்படுது வாயிலிருந்து. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் என்ன செய்யுமா? தீட்டுப்படுத்துமா. உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்துமா. கலாத்தியர் 5:19 தொடக்கம் 20. கலாத்தியர் 5வது அதிகாரம் 19, 20. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சொந்திருப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. இப்படிப்பட்டவர்களோடு எப்படி தேவன் இருப்பார்?
இருக்காரா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்டவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவே மாட்டாங்களாம். இவளெல்லாம் நம்ம பண்ணிட்டு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? கர்த்தரோடு கூட இருக்கணும். கர்த்தரோடு யாரும் சொல்றாரு, நான் அவனோடு கூட இருக்க மாட்டேன். அதனால இப்படிப்பட்டவர்களை தேவ ராஜ்யத்துக்குள்ளேயே ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்ன ஆண்டவர் எப்படி இப்படிப்பட்டவர்களோடு கூட இருப்பார்? இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர் நம்மோடு கூட தேவன் இருக்கிறாரா, இருப்பாரா? உங்கள் இருதயத்திலே சோதித்து பாருங்கள். ஏசாயா 59 இரண்டாவது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாருங்க, உங்கள் அக்கிரமங்களே அங்கே பாருங்க தேவனுக்கு உங்களுக்கு இடையில பிரிவினையை உண்டாக்குறது. 59:2. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. பாவம் கர்த்தரை விட்டு, கர்த்தருக்கு நம்மை விட்டு பிரிவினையை உண்டாக்குகிறது. இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்ன? இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்ன? என்ன தலைப்பு பிரதர் கண்ணா? இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்ன? ரூபன், இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்ன? என்னமா? என்ன என்ன தலைப்பு? அதனுடைய கடைசி ஒரு அண்டர்லைன் பண்ண சொன்ன கடைசி பகுதி என்ன தலைப்பு? யாத்ரா 34:10 கடைசியில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ண சொன்னேன். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பே நான் உன்னுடனே கூட இருப்பேன். எத்தனை வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருந்தாலும் பாழாக்காமல், தலையாக்குவன், கீழாக்காமல், மேலாக்குவன், பேரை பெருமைப்படுத்துவேன், முத்திர மோதிரமாக வைப்பேன், கீர்த்தியை புகழ்ச்சியமாக வைப்பேன், ஆசீர்வாதத்துக்கு பேரை பெருமைப்படுத்துவேன், நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், இப்படி 100 சொச்சம் 1000கணக்கான வாக்குத்த வார்த்தைகளை நம்ம கேட்டு அதை நம்ம ஆசையாக எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்தையும் விட மேலான ஒரு காரியம் என்னது? கர்த்தர் நம்மோடு கூட இருப்பது. அப்ப இன்னைக்கு செய்தி தலைப்பு என்ன? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா? இருந்தா என்ன நடக்கும்? இல்லாட்டி என்ன நடக்கும்? எப்போ உங்களை எப்படி உங்களோட கூட இருப்பதற்கு நீங்க என்ன செய்யணும்? ஒரு சில காரியங்கள் நாங்க பார்ப்போம் இல்லையா? ரைட். அப்ப நாம் தொடர்ந்து நம்ம பார்ப்பா இருந்தா, அப்ப ஏசாயா 59:2 படி பாவம் தான் கர்த்தரை விட்டு நம்ம தூரப்படுத்துகிறது. அப்ப இன்னைக்கு செய்தியோட தலைப்பு என்ன? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா? அப்ப கர்த்தர் நம்மோடு கூட இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்போம்? நம்ம கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நம்ம செழித்திருப்போம் இல்லையா? நம்மளை பார்த்து அடுத்த வீட்டுக்காரன் சொல்லுவான், தேவனோடு கூட இருக்கிறார், அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காருன்னு சொல்லி. இதெல்லாம் இல்லாத பட்சத்துல நம்ம என்னத்த கடைசி முடிவுக்கு வரணும்? என்ன ரிசல்ட்? கடைசி ரிசல்ட் கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் நம்மோடு நம்மோடு இல்ல. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அவரோடு இருந்து அவர் உங்களோடு இருப்பார். கடைசி ஒரு வசனம், நியாயாதிபதிகள் 14:20 கடைசி வசனம். சிம்சோனோட கர்த்தர் இருந்தாரு. சிம்சோனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். சிம்சோனை கர்த்தர் கற்பத்துல 1 மாதம் முழுவதும் தெரிந்து கொண்டார். சிம்சோனுடைய வாழ்க்கையில நியாயாதிபதிகள் 16:20 பழைய ஏற்பாட்டுல 325வது பக்கம். கடைசி சம்பவத்தை நான் சொல்லி தான் ஜெபிக்க போகிறேன். எல்லாரோடையும் இருந்தாரு,
எல்லாருடையும் இருந்து காரியங்களை கர்த்தர் செய்தார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை நன்மைகளை செய்து முடித்தார். இருக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில செய்த காரியங்கள் பயங்கரமா இருந்துச்சு. கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. அவங்க செழித்திருந்தாங்க. அது மாத்திரமல்ல, நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சாங்க. எல்லாமே நடந்துச்சு. இப்ப இன்னும் ஒரு மனுஷனை காண்பித்து கொடுக்க போறேன். இந்த சிம்சோனோட கர்த்தர் இருந்தால் பிறகு சிம்சோனை விட்டு விலகி போனார். ஏன் விலகி போனாருன்னா, நீங்க அந்த அதிகாரங்களை நீங்க வாசிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். சிம்சோனிடத்துல கர்த்தருடைய வல்லமை இருந்தது, பலன் இருந்தது. பிறக்கும் பொழுதே சவரகன் கத்தி அவன் தலையில படாததுனால ஒரு பலத்த பலசாலியா இருந்தான். தேவன் அவனோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்தார். ஆனா சிம்சோன் ஒரு பெரிய பாவத்துக்குள்ள அவன் விழுந்தான். அவன் தேவன் அனுமதிக்கிற காரியமாகி ஒரு பெரிய பாவத்துல அவன் இடம் கொடுத்தான். அதிலே அவன் தள்ளப்பட்டான். பின்பதாக அவனிடத்திலே மனம் திரும்புதல் இல்லாதபடினால தேவன் சிம்சோனிடத்துல இருந்த தன்னுடைய ஆவியை எடுத்து போட்டார்னு சொல்லி அந்த வார்த்தைகள் சொல்கிறது. பாருங்க, ஒவ்வொரு தடவையும் சிம்சோனை கட்டி வைத்து அவனை வந்து பெலிஸ்தியர்கள் பிடிக்க வரும் பொழுது சிம்சோன் எத்தனை பெரிய சங்கிலியினால கயிறுகளால கட்டினாலும் சிம்சோனுக்கு இருந்த ஒரு பெரிய பலம், தேவனுடைய ஆவியானவர் அவனுக்கு வந்து இறங்கும் பொழுது அதெல்லாம் அறுத்து உடைச்சு முறிச்சு எரிச்சிட்டு போற ஒரு மனுஷனா இருந்தான். ஆனால் ஒரு பெரிய பாவத்துக்கு அவன் இடம் கொடுத்தான். தெளினால் இருக்கிறதான ஒரு வேசியுடைய மடியில அவன் போய் படுத்திருந்தான். தேவன் அருவருக்கிற காரியத்தை சிம்சோன் செய்தான். தேவனுடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகி போனார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. சிம்சோனிடத்தில் ஒரு மனம் திரும்புதல் இல்லாதனால தேவன் அவனை விட்டு விலகி போனார். சிம்சோன் அந்த பாவத்தை அறிஞ்சபடி விட்டு இருந்தால் கர்த்தர் அவனுக்கு இரக்கம் காண்பித்திருப்பார். அந்த பாவத்திலே அவன் மூழ்கி இருந்தபடினால தேவனுடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகி போனார். ஆகையாலே இந்த காலையில் அந்த வசனத்தை நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். 20வது வசனத்திலே வாசிக்கும் வார்த்தைகள் இப்படியே சொல்கிறது. அப்பொழுது அவன் சிம்சோனை பெலிஸ்தியர் மேல் வந்து விட்டார்கள் என்றான். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுது போல உதறி போட்டு வெளியே போவோம் என்றான். அவன் அதை செய்யக்கூடாதனாலே அங்கே தேவன் அவனுக்குள்ளே இல்லாததை அவன் உணர்ந்து கொண்டான் என்று சொல்லி இந்த வேதம் சொல்கிறது. அதனாலே அதனுடைய கடைசி பகுதி பார்க்கிறோம். கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவோம் என்றான். பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள். அவன் தலைமையில் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் உழைக்க தொடங்கினது. அங்கே நம்ம பார்க்கிறோம், இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில தேவன் அவனை விட்டு விலகி போனதை அவன் அறியாமல் இருந்தான். இன்றைக்கு ஒரு சில கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவர்கள் தேவனோடு கூட இருக்கிறத நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா தேவன் அவங்களை விட்டு விலகி போனதை அவர்கள் அறியாது இருக்கிறார்கள். சொல்றாங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் அவரோடு இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு ஏ சபை இந்த சபை. ஆனா அவர்களுக்கு தெரியாது கர்த்தர் அவரோடு கூட இல்ல, அவரை விட்டு விலகி போயிட்டு அவர்களுக்கு தெரியாது. இன்றைக்கு அநேக விசுவாச குடும்பங்களுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் தங்களை விட்டு விலகி போனதை கூட தெரியாம உணர்வற்றவர்களா, ஒரு பேர் கிறிஸ்தவர்களா, வெற்றி பெற்கிற போர்வை அப்படியே போத்திக்கிட்டு கிறிஸ்துவின் பேரை நினைத்து கொண்டு எந்த விதமான செழிப்பில்லை, ஆசீர்வாதம் இல்ல, எந்த விதமான வளர்ச்சி கிடையாது, தேவ பயம் இல்ல, பரிசுத்தம் இல்ல, தேவனுக்கு முன்னதாக அங்கே நிக்க திராணியற்றவர்களாய் அங்கே அவருடைய கையில் பிரயாசம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு எதை செய்தாலும் தோல்வியும் கண்ணீரும் வேதனையுமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க சொல்றாங்க, நான் கர்த்தரோடு இருக்கிறேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா இங்க வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவனை விட்டு விலகி போனதை அவன் அறியாதிருந்தார் சொல்லி வேதம் சொல்கிறது. ஒருவேளை உன் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு விலகி போன உணர்வுகள் காணப்படுமானால், அதை அறியாதிருப்பானால் இன்றைக்கு ஆண்டவரிடத்துல ஒப்புக்கொடு. ஆண்டவரே, அந்த இழந்து போன அந்த ரட்சிப்பு, இழந்து போன அபிஷேகத்தை, இழந்து போனது தேவனுடைய ஆவியானவரை திரும்பவும் நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், நீர் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வாஞ்சிக்கிற பொழுது, மனம் திரும்புகிற பொழுது, தேவனுக்கு முன்னதாக தன்னை சீர்தூக்கி பார்த்து கர்த்தரிடத்தில் சேருகிற பொழுது தேவன் அவனிடத்தில் சேர ஆயத்தமா இருக்கிறார். இந்த காலை
காலை வேளையில இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, நேரலைகளுக்குள்ளாக எங்கேயோ எழுந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருப்பானால், ஒருவேளை இந்த தேவனுடைய ஆவியானவரை விட்டு விலகி போனதை நீ அறியாதவனாய் தேவனோடு கூட இருக்கிற என்று நினைத்துக் கொண்டு ஆசீர்வாதம் இல்லாத, செழிப்பு அற்ற, தேவ பயமற்ற, பரிசுத்தமற்ற, நீதியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பானால் மனம் திரும்பு. கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கடைசி காலத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அநேக கிறிஸ்தவர்கள் நாம் வாசிக்கப்பட்ட வேத வார்த்தைகளின்படி தங்கள் சர்வங்களை ஆவியிலே தங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற காரியங்கள், தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டு, தேவனை துக்கப்படுத்திக் கொண்டு, தேவனை விட்டு விலகி போனதை கூட உணராதவர்களாய் சிம்சோனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக விசுவாசிகளை நான் அறிவேன். சோதித்து பார், தேவனுடைய ஆவியானவரோடு கூட இருக்கிறாரா? நீ அவரோடு கூட, அவனோடு கூட இருப்பார். நீ அவனிடத்தில் சேர்வார், அவனிடத்தில் சேர்வார். நீ அவனை விட்டுவிட்டால் அவனை விட்டு விடுவார். நீ என்னை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து போவேன் என்று சொன்ன தேவன் இந்த காலை வேளையில தேவனுக்கு தூரமாக இருப்பாயா? மனம் திரும்பு, தேவனுக்கு ஒப்புக்கொடு. கர்த்தருக்கு முன்பதாக உன்னை சோதித்து பார், உன்னை சீர்தூக்கி பார். தேவனுடைய ஆவியானவரை இழந்து போன ஒரு அனுபவத்தோடு கூட தேவனை விட்டு தூரமாய், அனலமில்லாமல் குளிருமில்லாமல் வெறுவெறுப்பாய் இருக்கிற மனுஷனை கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி. ஆகையினாலே இந்த காலை வேளையில தேவனுக்கு பயப்படுற பயம் உண்டா? கர்த்தரை தேடுகிற இருதயம் உண்டா? தேவனுக்கு முன்பதாக சீர்தூக்கி சோதித்து பார்த்து, கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் அவர் பயங்கரமான காரியங்களை செய்வார். கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் வாழ்க்கை அதிசயமான காரியங்களை நடக்கும். கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் ஆச்சரியமான காரியங்கள் வாழ்க்கையில உண்டாகும். அநேகர் பார்த்து கர்த்தர் பட்சமாக இருக்கிறார் சொல்லத்தக்கதான வாழ்க்கையிலே வெளிப்படும். சிம்சோனை போல தேவனுடைய ஆவியானவரை விட்டு விலகி போனதை கூட தெரியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் சோதித்து பார், மனம் திரும்பு, ஒப்புக்கொடு. இழந்து போன அந்த கிருபையை, இரக்கத்தை திரும்பவும் பெற்றுக்கொள். தேவனை மன்னித்து தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள அவர் விரும்புகிறார். 1 யோவான் 1:9 படி, தன் பாவத்தை மறைக்கிறவர் வாழ்வுடைய மாட்டார், அறிக்கை பண்ணி விட்டு விடுவர், இரக்கம் பெறுவார் சில வார்த்தைகள் படி மனம் திரும்புதலும் பாவ அறிக்கையும் தேவன் விரும்புகிறார். அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறது போல, ஆண்டவரே ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், நான் சுத்திகரிக்கப்படுவேன். உறைந்த பனியை போல நான் வெண்மையாவேன். அந்த ரட்சிப்பு எனக்கு திரும்பவும் தாரும். ரட்சிப்பின் சந்தோஷத்தின் மகிழ்ச்சியை திரும்பவும் காணப்படும். சங்கீதம் 51 ஒரு அருமையான சுபந்தமே தாவீது செய்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனம் திரும்புதல் இன்றைக்கு நமக்குள்ளே காணப்பட வேண்டும். தேவ சமூகத்திலே கண்களை மூடி நம்மை சோதித்து பார்ப்போம். ரட்சிப்பின் அனுபவம் வெறும் ஒரு போர்வையாய் காணப்படுகிறதா? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வு வெறும் ஒரு உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் உன் பக்கமாய் இருந்தால், கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால், அவர் இருக்கிற மனுஷனுடைய குடும்பத்தினுடைய காரியங்கள் எப்படி இருக்கும்? சற்று சோதித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, என்னை இல்லாமல் உங்களை ஒன்றும் செய்யக்கூடாது. ஈசாக்கோடு தேவன் இருந்தார். பஞ்ச காலத்திலும் விதை விதைத்தான். அவன் 100 மடங்கு அறுவடை செய்தான். அவனோடு கூட தேவன் இருந்தார் என்பதை ஜனங்கள் கண்டார்கள். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். கிருபை கிடைக்க பண்ணினார். அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. உங்களோடு கர்த்தர் இருப்பாரானால் நீங்க செய்ததெல்லாம் வாய்க்கும். உங்கள் தொழில் எடுக்கிற முயற்சிகள், முடிவுகள் வாய்க்கும். தோல்வியே காண மாட்டீர்கள். மோசேயோடு கூட தேவன் இருந்தார். பயங்கரமான காரியங்களை செய்தார். சாமுவேல் 5:10 பார்க்கிறோம், தாவீதோடு கூட இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் வர வர திருப்தி அடைந்தார் என்று வேதம் சொல்கிறது. இந்த காலை வேளையிலே யாத்திரா 34:10 படி உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்ன வாக்குத்தத்தமான இந்த வார்த்தையை பிடித்து
இந்த மாதம் முழுவதும் நாம் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவும், சத்தத்தை கேட்கவும், அவருக்கு பயந்து நடக்கவும், அவருடைய கிருபைக்குள்ள வாழவும் தேவன் உதவி செய்ய ஒரு போதுமானவராக இருக்கிறார். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே இந்த கிருபை எனக்கு வேண்டும் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் தியானித்து வாசிக்கப்பட்ட வேத வார்த்தைகளின்படி நீர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும், நீங்க வந்தா என் வாழ்க்கை செழிக்கும், என் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும், நான் கையிட்டு செய்த வேலைகளிலே அங்கே ஆண்டவர் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் தருவார் என்று சொல்லி நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே யார் யாரோடெல்லாம் நீங்க இருந்தீங்களோ அவர்கள் எல்லாம் கர்த்தர் உயர்த்தி நடத்தினீர் சுவாமி. என்னோடும் என் குடும்பத்தோடு பிள்ளைகளோடு இருப்பீராக. ஆண்டவரே ஒரு வேலை சிம்சோனை போல தேவ ஆவியானவரை விட்டு விலகி போனதை நான் அறியாத ஒரு மனுஷனாக இருப்பேன். ஆனால் இந்த காலை வேளையிலே எனக்கு உணர்த்தி தேவன் அருவருக்கிற காரியங்கள், பாவங்கள் என் வாயிலிருந்து புறப்படாதபடி கர்த்தருடைய ஆவியானவருக்கு பயப்படுகிற பயத்தையும் அந்த கிருபையை இரக்கத்தை தேவன் தரும்படியாக மார்க் 7 சொல்லப்பட்ட காரியங்களின்படி, கலாத்தியர் 5:19 சொல்லப்பட்ட காரியங்களின்படி தேவனுடைய ஆவியானவருடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை தயவாய் நடத்தும்படியாக இதோ ஆவியானவருடைய கரத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். ஆண்டவரே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று சொல்லி நீங்க வாசிக்கப்பட்ட வார்த்தைகளின்படி ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க ஆண்டவரே வேணும் என்று சொல்லுகிறவர்கள், இந்த பாவமானது தேவனுக்கு நம்மையும் விட்டு பிரிவினை உண்டு பண்ணுகிறது என்று சொன்ன வார்த்தைகளின்படி இந்த பாவத்தை அறிக்கை பண்ணுகிறேன், மனம் திரும்புகிறேன், விட்டு விடுகிறேன். ஆவியானவரே பலவீனப்படுத்துகிற நேரங்களை மன்னியும், துக்கப்படுத்துகிற நேரங்களை மன்னியும். ஆண்டவரே பாவத்தை தண்ணீரை போல பருகிற நேரங்களை மன்னியும். ஆண்டவரே இந்த காலை வேளையிலே மனம் திரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், இந்த வசனத்தை கேட்டு கர்த்தருக்குள்ள தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் அப்படியே விருட்சி அடைய பண்ணுவீராக. அவர்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்க பண்ணுவீராக. நாளுக்கு நாள் தாவீதை போல விருட்சி அடைய பண்ணுவீராக. ஆண்டவராகிய நீர் அவரோடு கூட இருந்து ஆண்டவரே அதிசயமான, ஆச்சரியமான, பயங்கரமான காரியங்களை செய்யும்படியாக உங்க சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தீர்மானம் எடுத்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நேரலைகளுக்கு கூட வசனத்தை கேட்டு தீர்மானம் எடுத்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்க பாதத்துல முற்று முழுவதுமாய் தாழ்த்தி உங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்க. ஜெப விண்ணப்பங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஜெப விண்ணப்பங்களை ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். இந்த செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமானால் எங்களுக்கு எழுதுங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.